கணவனால் உண்டாயிருக்கலாம், மனைவினால் உண்டாயிருக்கலாம், மாமியாரால் உண்டாயிருக்கலாம், மருமகளால் உண்டாயிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய தெருவில் உள்ளவங்க, உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், யாரோ உங்களை காயப்படுத்திட்டாங்க. அந்த வார்த்தை, அவருடைய செயல்கள் உங்களுடைய உள்ளான நிலைமையில் பாதிப்பை கொடுக்குது. மன சோர்வு வருது. அப்படி கலங்குறீங்களா? இதற்கு ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்து தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் தேற்றரவாளன். அந்த பரிசுத்த ஆவியான கம்ஃபர்ட்டர் நம்மை தேற்றி உள்ளான காயத்தை மாற்றுகிறவர் அவர்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். சுகம். நல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருக்கணும்ல, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னுவாங்க. நோய் இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழ்வது.